ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நீல வானத்திலிருந்து உங்களே லட்சுமி பிரியா தான் பேசுகிறேன். புத்துணர்வு குளியலில் பகுதி 8 பார்க்க போகிறோம். இன்றைக்கி புத்துணர்வு குளியலில் பகுதி 8 என்ன பார்க்க போகிறோன்னா, புற்றுமண் குளியல். என்ன மேம் புத்து மண்ணில் குளிப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிச்சயம் குளிக்கலாம். இதனால் நிறைய நன்மைகள் கிடைக்கிது. புத்து மண்ணில் வந்து நம்ம குளிக்கும்போது நம்ம உடம்பு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். இன்றைக்கி ஆன்லைனில் கூட புற்றுமண் கிடைக்கிது. அதை வாங்கி கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். எல்லாமே புற்றுமண்ணு விற்கிறாங்க. அதை வாங்கி கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். புற்றுமண்ணில் குளிக்கிறப்ப நம்ம எப்படி குளிக்கணும், அதோட பயன்கள்னு பார்க்கலாம். புத்துமண்ணை எடுத்து நைட்டு நல்லா தண்ணி ஊற்றி தண்ணியில் நல்லா ஊற வச்சுருங்க. நைட்டு ஊற வச்சுட்டு அந்த நல்லா நிறைய தண்ணி ஊற்றி ஊற வச்சுருங்க. காலையில் அதை நல்லா குழச்சி உச்சி முதல் பாதம் வரை ஃபுல்லாக உடம்புல தேய்ச்சி அதில் வந்து ஒரு கொஞ்சம் நேரம் வந்து ஊற வச்சு, அதாவது ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து நல்லா குளிச்சிருங்க. எதுவுமே சோப்பு ஷாம்பு எதுவுமே பயன்படுத்த வேணாம். அப்படி நீங்கள் நல்லா குளிச்சிருங்க. அப்படி குளிக்கும்போது உங்களுக்கு என்னென்ன பயன் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடலில் உள்ள போன செல்கள் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம ஸ்கின்னில் இருக்க செல்லு, அந்த செல்லை எல்லாமே வந்து வெளியேற்றி புதுமையான செல்கள் உருவாகும். முக்கியமாக ரொம்ப உடம்பு சூடாக இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு வந்து அந்த சூடு வந்து தணிஞ்சிரும். அந்த சூடு சுத்தமாக குறைஞ்சிரும். உடலில் உள்ள நச்சுக்கள் எல்லாமே வெளியேறி உடல் ரொம்ப புத்துணர்வாக இருக்கும். இந்த குளியலை மாதத்தில் ஒரு தடவை தாங்க குளிக்கணும். எல்லாம் குளித்து பார்த்து உங்களுடைய பதிவுகளுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். எல்லாம் பதிவுகளை பதிவு செய்யவும். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அனைவருக்கும் மிக்க நன்றி.